அடிச்சு சொல்றேன், ஸ்டாலின் தான் வருவாங்க, மீண்டும் வருவார். விஜய் எல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுண்ணா. திமுக வந்து அசைக்க முடியாத ஒரு கட்சி, இந்தியாவிலே பெருங்கட்சி. மோடி எதிர்த்து செயல்படுற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இந்தியாவிலே. நான் திமுக தானா, மூணாவது தலைமுறை நானு. என் புள்ள நாலாவது தலைமுறை வந்துக்கிறான் தமிழ்நாட்டுக்கு. நான் விஜய் ரசிகர் தான் சார். விஜய் ரசிகர் தான். நான் 6th படித்து விஜய் ரசிகர். ஆனா என்ன பண்ணிட்டான் விஜய் நாட்டுக்கு? என்ன சார் பண்ணிட்டான் சார்? என்ன பண்ணிட்டான் விஜய்? ஒண்ணும் கிடையாது. ஒரு சார் ஒரு 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 எவ்வளவு பிரச்சனை எனக்கு தமிழ்நாட்டுல. ஏன் நீ எதுவுமே அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கிற? இறத்தான் பஸ்ல வர்றதா என்ன சார்? அது கட்சி ஆகுது? 3 வயசு கட்சி ஆகுது இல்ல சார்? கட்சி ஆகுது. ஏன் நீ பிஜேபி திட்ட மாட்டேங்கிறா? டேய், ஏன் பிஜேபி திட்ட மாட்டேங்கிறீ? பிஜேபி திட்ட மாட்டேங்கிறீ? பிஜேபி போலியா? பிஜேபி திட்ட மாட்டேங்கிறீ? பிஜேபி இப்போ எங்க தளபதி சார், எங்க தளபதி என்ன சொல்றாரு? எங்க தளபதியா எடப்பாடி என்ன சொல்றாரு? அவனுக்கு பிடி பண்றாரு. பிஜேபி உடைய கிளை செயலாளர் எடப்பாடி, புரியுதா? அது மாதிரி விஜய் வந்து என்ன சார், விஜய் சொந்த சொல்றாங்க. விஜய்க்கு இப்ப கிடையாது வேலை. விஜய்க்கு வந்து இப்ப கிடையாதான், அத்துது. இப்ப வந்து எவ்வளவு ஓட்டுக்குதோ சார். விஜயகாந்த் ஒரு நல்லவா சார்? விஜயகாந்த் ஒரு நல்லவங்களா தமிழ்நாட்டுல? கலைத்துறையில விஜயகாந்த் ஒரு நல்லவங்களா சார்? 2009 ஈழத்தமிழருக்கு போய் டொனேஷன் கொடுத்தா 1000 ரூபா தரா சார். 1000 ரூபாய் தரா சார். விஜய் சிம்பு 4 லட்சம் கொடுத்தா சார். சார் விஜய் தீவிர ரசிகர் நான், புரியுதா? காதலுக்கு மரியாதை படம் 27 டைம் பார்த்தேன். துலாமான துலாம் 30 டைம் பார்த்தேன் நான். கொள்கை வேற, ரசிகர் வேற சார். அவன் கட்சி தலைவரா விஜய் கட்சி தலைவர் பேசுறான். குச்சிப்பட்டு வந்து ஸ்டேஜ்ல மேல பேசுறான். பாத்தீங்களா என் கட்சி தலைவர் பேசுறாரு? எங்க மக்கள் ஜனம் பாத்தீங்களா? கட்சி ஒரு அரசியல்வாதிக்கு சார், நான் ஊராட்சி மன்ற தலைவர் சார். நான் கேள்விக்கப்பட்டுள்ள ஜெனரல் தலைவர் நானு சார். நான் ஒரு அரசியல் பண்ணா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என் குடும்பம் எனக்கு நல்லா இருக்கணும் சார். பொண்டாட்டி சண்டை போட்டு போட்டான், புள்ள சண்டை போட்டு போட்டான், பொண்ணு சண்டை போட்டு போட்டான். சின்ன அரசியல் தீய சக்தி இருந்தாமா? முதல்ல அவன் குடும்பத்தை முதல்ல பார்க்க சொல்ல சார். அவனை முதல்ல குடும்பத்தை வந்து முதல்ல பார்க்கணும். அன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட தலைவா ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்க அப்பா நம்ம கை கட்டிட்டு இருந்தாங்க கோடநாட்டில். டே கட்சி ஆரம்பிச்சிடாடா, நம்ம பார்த்தா விட்டாலும் அவங்க அப்பா கூப்பிட்டான். அவங்க அப்பா கூட தொச்சுட்டான், அரசியலாம் வேணான்னு. இன்னைக்கு பிஜேபிக்காரன் பேசி கேட்டு எங்களை தீய சக்தி இருந்தான் சார். அவன் பிஜேபி கூடிய பி டீம் சார். அவன் சி டீம் எடப்பாடி, பி டீம். புரியுதுங்களா? ஓகே வர சார். பாவம் சார், இல்ல இல்ல சார், பாவம் சார் அவனுங்க சார். என் மச்சான் கூட தாங்கிறானுங்க. பாவம் சார் அவனுங்க சார். இப்ப தெரியாது அவனுக்கு சார். அவனுக்கு இப்ப தெரியாது சார். அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு தெரியாது. ஒரு சிம்பு வரானா, சிம்பு ஜனம் போவதா சார்? தனுஷ் சனம் போவதா சார்? ஏழைகளுக்கு தனுஷ் ஷூட்டிங் வராருன்னா போக மாட்டாங்களா சார்? போக மாட்டாங்களா? என்ன சார் இது? பாவம் சார். சார் எல்லா பசங்க பசங்களும் வந்து தீவிரவாதமே ஆக்கி வச்சுங்க சார். பேசி சரி, நீ பிஜேபி திட்டுறான். நீ பிஜேபி திட்டு, ஏன் திமுக திட்டுற? இப்போ வந்து எங்க தளபதிய விஜய் பத்தி எதனா பேசினாரா? இதுதான் எங்களுடைய நாகரிகம். எங்களுடைய நாகரிகம் தான் சார். இதுதான் நாகரிகம். பாத்தீங்களா சாரு தண்ணி? பாத்தீங்களா தண்ணி? இன்னும் அங்கங்க பாட்டு பாடலாம். கரூர்ல குழந்தைங்க பாத்தீங்களா, 3 வயசு குழந்தைங்க கூட வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா கட்சியா நதிக்கிறோம் சார். பஸ்ல வர்றது கட்சியா? பஸ் கேரவன் பேரா? அதுல என்ன நடக்குது? ஷூட்டிங் பார்த்து இருந்தவன் சார். அது ஷூட்டிங் போற பஸ் வந்து கட்சி நடத்துறானே, அவன் கட்சி தலைவனாவா சார்? ஷூட்டிங் போற பஸ் வந்து கட்சி பஸ் மேல பேசுவானே, பஸ் போறம்போக்கு மாதிரி. புரியுதா? அது கட்சி. அது என்ன சார்? பாத்தீங்களா ஜனத்தை? பாத்தீங்களா சார் ஜனத்தை? பாத்தீங்களா? கண்டிப்பா தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் முடிந்தவுடன் எடப்பாடியும் சரி விஜயும் சரி அடுத்த 26க்கு முடிஞ்சதுன்னா அவங்க கதையே இல்லை. மீண்டும் தளபதி தான் உதயசூரியன் உதிக்கும் உதயசூரியன் தான். நன்றி. மீண்டும் சாலனி தான் வரணும். 5000 ரூபாய் கொடுத்தாரு. சாலனி தான் வரணும் இந்த ஆண்டு. விஜயெல்லாம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. கலைஞர் தான் வருவார். சாலினி தான் வருவார். விஜய்லாம் எங்க சினிமா நடிச்சிட்டு வந்தா எப்படி? அது
அது பேசுறவங்க பேசட்டும், எங்களுக்கு ஸ்டாலின் தான் வரணும். எங்க ஐயா ஸ்டாலின் தான் வருவாரு. நாங்க பொழுது விடிஞ்சு பார்த்ததோ எங்களுக்கு 5000 நாங்க எடுத்தோம். ஸ்டாலின் தான் இந்த வாட்டி வருவாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆட்சி தான் 2026ல நம்ம ஆட்சி தான். நம்ம தான் வெல்வோம். நம்ம தான் செய்வோம். டிஎம்கே தான். விஜய் என்னன்னு இன்னும் ஒரு வேட்பாளர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. விஜய் மட்டும்தான் பேசுறாங்க. விஜய் எல்லாம் என்னது நம்ம விஜய் வந்து நான் பேச விரும்பல. அங்க இன்னும் வேட்பாளர் யாருன்னே தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வாரிசை ஒழிச்சுட்டு அப்புறம் பேச சொல்லுங்க. நாங்களும் வாரிசு தாங்க. திமுக நாங்கள் வாரிசு தான். திமுகன்றது ஒரு குடும்பங்க. குடும்பம் அப்படிதான் இருக்கும். ஒரே குடும்பம். அதனால தான் ஒத்துமையா இருக்குது. எல்லாம் ஒன்றா இருக்கு. விஜய் அவரே பார்த்துக்குவாருங்க. நம்ம என்னதுக்கு ஓட ஒன்றும் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க. விஜய் அவரை பார்த்துக்கிட்டோம். சினிமா வேற, அரசியல் வேற. நான் விஜய் பற்றியே பேச விரும்பல. இந்தியாவில் தலை சிறந்த கட்சி ஒரே கட்சி திமுக மட்டும்தான். பிரதமரை எதிர்த்து மோடி அதான் மோடி பிரதமர்னா எதிர்த்து செய்யற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஓகேங்களா? 2026 ஸ்டாலின் வருவாரு. ஸ்டாலின் தான் வரணும். ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டாலின் ஐயா அவரு 5000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் எல்லாமே போட்டாங்க. நன்றி. அவங்க வரணும். திரும்பி சொல்றேன், வரணும். பெண்களுக்காக பாதுகாப்பு முக ஸ்டாலின். விஜய் கலைஞர் தான் பாதுகாப்பு. கலைஞருக்கு தான் ஓட்டு. அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் தான் வருவாரு. அவர் தான் ஜெயிப்பார். மகளிர் இலவச பயணம் ஸ்டாலின் தான் மீண்டு வருவாரு. திமுக தான் ஜெயிக்கும். டாக்டர் கலைஞர் தலைமை வழியில ஸ்டாலின் தலைமையில தான் வின்னிங் ஜெயிப்போம். அது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. டிஎம்கே ஆட்சி தான், எங்கள் தலைவரோட தளபதி ஆட்சி தான் வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. விஜய் வந்து தெரிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் வரலாறுல திராவிட கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டை முன்னேறி இருக்காது. இந்த சங்கி கூட்டங்க மாதிரி தான் நம்மளும் பீகார், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். நம்ம மக்கள் எல்லாம் வந்து வாழ்வாதாரத்திலிருந்து நடுத்தெருவில் தான் நின்று இருக்கணும். திராவிட கட்சி இருந்ததுனால தான் இப்போ விஜய் இந்த அளவுக்கு பேச அனுமதிச்ச வாய்ப்பு கொடுத்தது இந்த திராவிட கட்சினால தான். இவ்வளோ பேசுறாரு, இவ்வளோ செய்கிறாரு. வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்றது தெரியல. மக்கள் வந்து கண்மூடித்தனமா அவர் பின்னாடி இளைஞர்களெல்லாம் போறாங்க. நீங்க போறதுக்கு உங்களுக்கு விஜய் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே இந்த திராவிட கட்சி தான். இவங்க வந்து அந்த காலத்துல ரயில் மறியல போராட்டம், நம்மளுடைய உரிமை கொள்கை எல்லாமே வந்து விட்டு கொடுக்காம போராடி இதுவரை எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த விஜய் இவ்வளோ அளவு ஃப்ரீயாகவும் பேசிட்டு போறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே திராவிட கட்சிகள் தான். கூட்டணி இல்லாம எந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது யாராலையும். அவர் தனித்து நிற்கிறாரு. அவர் கூட கூட்டணிக்கு வருவாங்கன்றத நம்பிக்கையில தான் எல்லாருமே அவர் தனியா நிற்கிற ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு. ஆனா அவரை நம்பி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் யாரும் போறதுக்கு போல. அவர் தனிச்சுதான் நிற்கிறாரு. முதல்ல விஜய் ஜெயிக்கிறாரா என்னன்றதே டவுட் தான். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றது வந்து சாத்தியமே கிடையாது. ஏதாவது கேள்விப்பட்டேன், ஆனா நியூஸ்ல பார்க்கல. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு 5 முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குறோம். கூட்டணி கட்சிக்கு 5 வருதுன்னு வச்சுங்களா, எந்த கட்சியை ஆட்சி பண்ணும் போது அந்த கட்சியில அந்த ஆண்டுல ஊழல் நடக்காதா என்ன? விஜய் ஊழல் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு. அடுத்த ஆண்டு இன்னொரு கட்சிக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரானா அவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்கன்றது வந்து கேள்விக்குறிதானே. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்துற மகளிர் உரிமை தொகை தான் கொடுத்துருக்காருங்க. அதுவும் தெளிவா சொல்லியிருக்காரு தலைவர் தளபதி அவர்கள். அடுத்த மாசம் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க. அடுத்த 2 மாசத்துக்கு உண்டான உரிமை தொகையும் பிளஸ் கோடைக்கால தொகையும் சேர்த்து தான் 5000 அறிவிச்சிருக்காங்க. உரிமை தொகை வந்து மாசம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வயதான முதியோர்கள் தான் மருத்துவ செலவுக்காக எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா போடக்கூடாதுன்னும் போது அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து வீணாயிடும் இல்லையா. அதனால முன்னாடியே தலைவர் வந்து முன்கூட்டியே செய்யணுன்றதுக்காக எல்லாமே செஞ்சிருக்காருங்க. இன்னொன்று என்னன்னா கல்வி, தொழில் எல்லா வளர்ச்சியிலுமே தமிழ்நாடு முதலீடு வருது. இன்னொன்று அந்த அறிக்கையை கொடுக்கறதே வந்து மத்திய அரசாங்கம் தான். தமிழ்நாட்டில் இவ்வளோ வளர்ச்சி வருது, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடம், தொழில் துறையில் ஃபர்ஸ்ட் இடம், அந்நிய செலவாணியில் 2வது இடம், ஃபர்ஸ்ட் இடம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அறிக்கை கொடுக்கறதே வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அறிக்கையை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ செய்கிறாருன்றதே பாருங்க. எதிர்கட்சியை வந்து எல்லாருமே வந்து மறைச்சு தான் பண்ணுவாங்க. ஓப்பனா அவங்களே
ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு தளபதி வளர்ந்துருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சுன்னு இருப்பாரு. அடுத்த முறையும் செய்வார் என்ற நம்பிக்கையில கூட்டம் பாருங்க, எவ்வளவு கூட்டம், என்ன மக்கள் எவ்வளவு ஜனம் வந்திருக்காங்க பாருங்க. இளைஞர் படம்ன்றாங்க, மொத்த இளைஞர் படமா எங்க தளபதி பின்னாடி தான் நிக்குதுங்க. தளபதி ஸ்டாலின் தாங்க, அது எந்த மாற்றம் கருத்துமே இல்லை. வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா அவங்க மக்களுக்காக நல்ல திட்டங்களை இன்னைக்கும் சரி, நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அனைத்து மகளிர் குடும்ப தலைவருக்காக இந்த மாதம் சேர்த்து அடுத்த 2 மாதங்களும் சேர்த்த 3000 ரூபாயும், இந்த கோடை விடுமுறை இந்த 2000 ரூபாய் ஊக்கத்தொகையும் சேர்த்து 5000 ரூபாய், எந்த தலைவரும் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு சாதனையை எங்களுடைய தளபதி தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் அவர் மட்டுமே செய்திருக்காரு என்று சொன்னால் மிகப்பெரிய சாதனை என்று அந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எங்களை மாதிரி எங்க தம்பி காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு மாசம் 1000 ரூபாய் தராங்க அரசாங்கத்துல, நான் கூட கொடுக்கறதில்ல. இதெல்லாம் எவ்வளவு திட்டம். கவர்மெண்ட்ல படிக்கும் அனைத்து கல்லூரியிலும் லேப்டாப் வாங்கியிருக்கான், நான் வாங்கி தர முடியுமா? நான் ஒரு பெயிண்டர், நான் பெயிண்ட் அடிக்க போனதான் எனக்கு 800 ரூபாய் கூலி, நான் லேப்டாப் வாங்கி தர முடியாது. ஆனா இன்னைக்கு லேப்டாப் இலவசமா வச்சிருக்கான், அதுல இருந்து படிக்கிறான், நல்லதை கத்துக்கிறான், போறான். மக்களுக்காக ஒரு முதல்வர் என்று சொன்னால் அது தளபதி ஸ்டாலின் என்று தான் நேரத்தில் சொல்ல முடியும். ஏன் சார், நேற்று கூட அவர் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டார், ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு என்ன சார் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி டப்பா, பிஸ்கெட்டு, மல்லாட்டை பருப்பி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு கேக்கு, எல்லாத்துக்குமே சரி எல்லாமே வெயில தான் உட்காந்தோம். யார் எந்த ஒரு உயிர் சேதமும் எதுவுமே இல்லை. சிறப்பான முறையில் சிஎம் பேசினாரு, எல்லாரும் கேட்டாங்க. இந்த படையை பாருங்க, அனைத்து சூப்பராக இருந்தது, எந்த குறையும் இல்லாமல் மக்கள் மீண்டும் வீடு திரும்ப போறாங்க. அந்த அந்தந்த ஒன்றிய செயலர்கிட்ட நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்றோம். எங்க தளபதி இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு நேற்று ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே 5000 நாங்கள் வாங்கினது எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டும், ஏதோ எங்களுக்கு குடும்ப இதுவுக்கு எதுக்கும் உதவுது. இன்னும் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது அவர் இது ஒரு வர்றது எங்களுக்கு ஒரு சேஃப்டிஸ் தெரியல. எங்களுக்கு தளபதி வந்தாதான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு. இதுக்கு முன்னே செஞ்சுட்டு இருப்பாரு, இதுக்கு மேலே தளபதி தான் வரணும். அதெல்லாம் சொன்னாங்க. தளபதி நம்ம தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்குறாரு. எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி தெரிவிச்சுக்கிறாரு. ஆமா, 26ல திரும்ப அவர் ஆட்சிக்கு வரணும். இதே மாதிரி அவர் ஆட்சி வெல்லும். மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி மகளிர் பஸ் பாஸ் இது பேருந்து பயணம் எல்லாமே எங்களுக்கு உதவியா இருக்குது. ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் எப்போதுமே திமுக தான் வரும். ஐயா முதலமைச்சர் ஐயா 5000 மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி ஐயா. மற்ற கட்சியில் நமக்கு தேவையில்லை ஐயா. நம்ம அடுத்த ஆட்சி திமுக ஸ்டாலின் ஐயா, முக ஸ்டாலின் ஐயா, முத்துவேல் கருணாநிதி ஐயா ஆட்சி பிடிக்காரு. விமர்சனம் எல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். விமர்சனம் பண்ணினே தான் இருப்பாங்க, அதை பற்றி அவர் கேர் எடுத்துக்க மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு தான் வெற்றி, அவரை தவிர வேறு யாருக்கும் வெற்றி இல்லை. இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. அவருடைய வெற்றிக்கு இது ஒரு அடித்தளம் தான். இது எல்லாருக்குமே சந்தோஷம். அன்னைக்கு காலையில் விடியல காலையில் அவர் போட்ட அமௌண்ட் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான அமௌண்ட் தான். பஸ்ஸில் வர இதுதான் சார் கட்சி. இது பாரு, ஸ்டேஜ் போட்டு திராவிட மாடல் தான் இங்க பாருங்க, ஸ்டேஜ் போட்டு ஒரு மாவட்ட செயலாளர், பேரூராட்சி செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் வச்சு ஒரு பண்பாடு நடத்தத்தான் திராவிட கட்சி. இவர்